உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலனாகப்பட்டது நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாத பலன்கள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். அப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்கிறது? மிதுனத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி அதிசாரமாக கடகத்தில் இருக்கிறாங்க. அது போக சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் இருந்த சுக்கிர பகவான் நவம்பர் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அதே சமயத்தில் சூரிய பகவானும் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. வரக்கூடிய நவம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலாமிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. ஆல்ரெடி அங்கே புதனும் இருக்கிறாங்க. அப்போ கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது துலாம் ராசி எங்களுக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்குமா இப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக வருகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்ப துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது நீங்க ஏதாவது ரூபத்துல ஒரு நல்லது நடக்காதா, ஒரு திருமண பாக்கியம் கைகூடி வராதா, நம்ம தொழில் ஆரம்பிச்சோமே அந்த தொழிலும் ஒரு முன்னேற்றம் இல்லையே, நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலையும் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கலையே, நம்ம குடும்பத்துல அப்பா மகன் உறவு முறை சரியில்லையே, இது மாதிரி குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. துலாம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த காரியங்கள் ஆக வேண்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சபலம். அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகமான குரு பகவான் உங்களுக்கு உச்ச பலத்தோடு இருப்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கும், நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு வழி பிறக்குமா, நம்மளுக்கு வருமானம் வருமா, நம்ம தொழில் முன்னேற்றம் அடையுமா, நம்ம பட்ட கடனை அடைப்போமா, ஏதாவது வழி பிறக்காதா அப்படின்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல குருவும் சிறப்பாக இருக்கிறார். சுபகிரகம், அதுவும் உச்ச பலத்தோடு, அதுவுமே 10ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருக்கிறாங்க. நீங்க கவலையே பட வேண்டியது இல்லை. அப்ப நீங்க கலைத்துறையில் இருந்தாலும் சரி, உணவுத்துறையில் இருந்தாலும் சரி, அது போக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி, இப்போ பூஜை ஜாமான கடைகள் வச்சிருந்தாலும் சரி, வேறு எந்த தொழிலில் நீங்க இருந்தாலும் அந்த தொழிலில் இந்த பீரியட்ல ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டிலையுமே நிறைய பேர் இருக்கிறீங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க. அப்போ சிங்கப்பூர், புருனே, யுஎஸ்ஏ, கனடா
ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, நார்வே, இன்னும் எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறீங்க. இவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்க. வேலையில் ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்குமா, நம்ம வேற கண்ட்ரிக்கு போகலாமா, இதே வேலையிலே நம்ம நீடிச்சு இருக்கலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. அந்த குழப்பம் எல்லாமே தீரும். உங்களுக்கு நல்ல எதிர்காலமும் நல்ல வழியும் இப்ப பிறக்குது. ஏன்னா சுபகிரகங்களான சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு அந்த 2 கிரகமும் ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது போக 11ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியில நீச்சமானாலும் சுக்கிர பகவானோடு இணைந்திருக்கிறதுனால நேச்ச பங்க ராஜயோகம். அப்ப நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் நேச்சபங்க ராஜயோகம் அடையும் போது உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகிறது. அப்ப நம்ம ஏதோ ரூபத்தில் ஒரு சிந்தனை பண்றோம், ஒரு கான்ட்ராக்ட் வரணும், ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஏதாவது ரூபத்தில் கொஞ்சம் மேன்மையடையணும், நம்ம பட்ட கடன்ல இருந்து நம்ம வெளியில வரணும், நம்ம கொடுத்த பேச்சை காப்பாற்றணும். இதுல எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் நீங்கி நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு ஸ்டெப் நல்லபடியாக எடுத்து வைக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அது போக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக போறாரு இந்த மாச கடைசியில தான். அப்ப இந்த மாச கடைசியில உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். ஆனா அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி ஆறாங்க அப்படின்னா நீங்க பேசக்கூடிய பேச்சு, இப்போ வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சும்மா பழக்க வழக்கத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஏதாவது ரூபத்தில் நீங்கள் நல்லது சொன்னாலும் கெட்டதாக முடியும். அப்போ அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ வரக்கூடிய டைம் அந்த ஒரு 4 நாள் 5 நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. தைரியமாக மன தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இந்த மாதத்துல நீங்க எது வேணாலும் செய்யலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமே சுக்கிர பகவானே உங்க ராசிக்கு வந்திருக்கிறார். அப்ப அதே சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அந்த சுக்கிர பகவானை அந்த அம்பாளை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த சுக்கிர பகவான் ஓரை காலம் பார்த்து அந்த சுக்கிர பகவானை கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.